ஓகேங்க. கலாம்ஸ் அகாடமி ப்ரீவியஸ் இயர் என்டிபிசி ஆப்டிடியூட். ஆக்சுவலாக இது 4th ஸ்லைடு. ஸ்ட்ரைட்டாக வீடியோ போயிடலாம். The meaning of the following numbers arranged in ascending order is 2.5 if so. ஆக்சுவலாக 1 2 3 இதுக்கு வந்து மீனிங் என்னென்னா நடுவில் இருக்க நம்பர் தான். 3 நம்பர் வரிசையாக எழுதிட்டு நடுவில் நம்பரு. இதுவே 4ஆக இருந்தால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் 2.5ன்னு வரும். அந்த மாதிரி இது அசெண்டிங் ஆர்டரில் எழுதிங்கன்னா 0 அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. சாரி, அப்போ மொத்தம் எத்தனை நம்பரும் பாருங்கள். 4 7 10 12. ஸோ 6 நம்பர் எடுக்கணும். 2 4 6. இந்த பக்கம் வந்து 6 நம்பர். அவங்க 2.5ன்னு சொல்லியிருக்காங்கனாலே அங்கே 2 இருந்தால் அந்த எக்ஸுங்கிறது என்ன அங்கே இருக்கும், 3ஆக தான் இருக்கும். அது ரெண்டுக்கு நடுவில் தான் அந்த 2.5 வரும். ஸோ ஆன்சர் கண்டிப்பாக எக்ஸ் 3ஆக தான் இருக்கும். என்ன சொல்லிட்டாங்க, டைகர், ட்ரையாங்கிள், லெப்பர்டு, ரெக்டாங்கிள், சர்க்கிள், லைன் சொல்லிட்டாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சில்ட்ரன் ஹூ லைக் லெப்பர்ட் டு தோஸ் ஹூ லைக் டைகர். அது என்ன சொல்கிறாங்கன்னா, லெப்பர்டும் டைகரும் சேர்ந்து விரும்புகிறவங்க டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. என்னென்னா சில்ட்ரன்ஸ் ஹூ லைக் லெப்பர்ட் டு தோஸ் ஹூ லைக் டைகர். அப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு டைகரு லெப்பர்டு என்ன பாருங்கள், ரெக்டாங்கிள் இருக்குது லெப்பர்டு, ட்ரையாங்கிள் இருக்குது டைகர். ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, இந்த 30 20 35 35 இதெல்லாம் சேர்ந்து தான் லெப்பர்டு வரும். இது எல்லாத்தையும் சேர்த்தா டைகர் வரும். ஓகேங்களா? இப்போது இதில் என்ன சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் கேட்குறதுனால அந்த சேம் வேல்யூ இது 50 இது 45. அதாவது சுலபந்தான். டைகர் பாருங்கள், லெப்பர்டு பார்த்திங்கன்னா 30 + 20 + 35 + 35 இதுதான் இருக்குது. டைகர் பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் 35 + 5 + 45. இதுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா இது டிஃப்ரென்ஸ் இது அடிஞ்சிரும். இது 50 வருதுங்களா, இதுவும் 50. ஸோ இது அடிஞ்சிரும். மிச்சம் இருக்குது 35 தான். How many children like both lion and leopard? ரெண்டையுமே சேர்த்து விரும்புகிறவங்க. அப்போனா சர்க்கிளும் ரெக்டாங்கிளும் எங்கெங்கே மீட்டாக இருக்குது, இது மீட் ஆகலை. வேறு என்னங்க, இதுவும் மீட் ஆகலை. 15ம் 5ம் மீட் ஆகலை. வேறு என்னெல்லாம் மீட்டாக இருக்குன்னா இந்த 3 மட்டும்தான் மீட்டாக இருக்குது சர்க்கிளில். ஸோ இதை ஆட் பண்ணால் போதும். 70 20 90 தான் ஆன்சர். How many children who like lion also like the tiger? லயன் விரும்புகிறவங்க, டைகரும் எத்தனை பேர் சேர்ந்து விரும்புகிறாங்க கேட்குறாங்க. ட்ரையாங்கிளும் இது ஒன்லின்னு சொல்லலை. ஸோ 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது மட்டும்தான். சர்க்கிளும் ட்ரையாங்கிளும் பாருங்கள், இது கிடையாது, இது தனியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்க்கிளும் ட்ரையாங்கிள் இந்த 20 35லாம் கிடையாதெல்லாம் இது போட்டுங்க. ஒன்றா இருக்குது பார்த்திங்கன்னா இந்த வெறும் 35 + 5 தான். இதுதான் ட்ரையாங்கிளுக்கும் சர்க்கிளுக்கும் கம்பைண்டு. ஸோ 40 தாங்க ஆன்சரு. ட்ரெயின் ஹேவிங் லென்த் ஆஃப் 500 மீட்டர் பாசஸ் த்ரூ த டனல் 1000 மீட்டர் இன் 1 minute. த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். இந்த மாதிரி 2 பிரிட்ஜு பிளாட்ஃபார்ம் எது கொடுத்தாலும் அது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க. 1500 மீட்டர் இன் 1 minute 60 செகண்ட்ஸுங்களா, மீட்டர்/செகண்ட். அவங்க km/h கேட்டாங்கன்னா 18/5. இதுவே மீட்டர்/செகண்ட் கேட்டாங்கன்னா 5/18 மாற்றி போடணும். ஸோ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுங்கள், அடிச்சிங்கன்னா 300 வரும். இதை அடிச்சிங்கன்னா 5 தடவை வரும். 5/18 சார் 90. மனு சோல்ட் டசன் வாட்சஸ் ஃபார் இது. ஸோ நீங்கள் ஒரு வாட்ச் கண்டுபிடிங்க. 1454.64 டிவைடட் பை ஒரு வாட்சுக்கு எவ்வளோன்னு பாருங்கள். இதுதான் சோல்டுங்கனால செல்லிங் ப்ரைஸ். அடுத்து என்ன பண்ணுறாங்க, மேடிய ப்ராஃபிட் ஆஃப் 16%. அப்போ என்ன பண்ணுங்கள், ப்ராஃபிட்டை ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க கேட்குறது காஸ்ட் ப்ரைஸ். அப்போது 100/100 + 16 116 எழுதணும். ஓகேங்களா? அவங்க காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த வாட்சஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சாரி, வாட்சஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 12 போட தேவையில்லை.
பாஸ்பரஸ் ஆஃப் ஏ சிங்கிள் வாஷ்னு கேட்டிருந்தா அது போட்டிருக்கணும். ஓகேங்க. 116 என்ன பண்ணோன்னா, ஓகே 2 0 மல்டிபிள் போனால் 1454 டிவைடட் பை 116 தான். இது என்ன பண்ணலாம், 16 தான் இருக்குது, 64 இருக்குது, 4ஆல் கேன்சல் பண்ணலாம். என்னோட இது என்னென்னா, இது 1400 சம்திங். இது வந்து இதோட இது அதிகமாக இருக்குது. இதோட 100ஓட கம்மியாக இருந்திருந்தால் இது 1400 கோடி இருக்கும். 100ஓட இது அதிகமாக இருக்கனால கம்மியாக தான் ஆகும். ஸோ இந்த ரெண்டும் வராது, இந்த ரெண்டில் எதாவது தான் வரும். ஸோ 116 இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இது தான் வரும். வேணால் பார்க்கலாம். 4ஆல் அடிச்சிங்கன்னா இங்கே 29 வரும். இங்கே 4ஆல் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸு, 25க்கு 6 டைம்ஸ் வரும், 14க்கு 3 டைம்ஸ் வரும், 26க்கு 6 டைம்ஸ் வரும், 24க்கு 6 வரும். சாரி 3 டைம்ஸ் 26 3 ஓகே. இதில் என்ன பண்ணலாம், 29 பார்த்திங்கன்னா 1 டைம் வரும், மீதி 73. 73னா எவ்வளோங்க, ஸோ 58 தான் வருது. ஸோ இது 87. ஸோ 1200 ஆரம்பிக்குது. ஸோ ஆன்சர் இது தான் அங்கே இருக்கும். ஸோ 1002 நீங்கள் வேணால் பாருங்கள். இங்கே 73 இருந்து 58 வரும், மீதி பார்த்திங்கன்னா 25, 256 போட்டிங்கன்னா ஸோ அதுதான் 1254 தான் கரெக்டாக வரும், எக்ஸாக்டாக வரும் கண்டிப்பாக. ஸோ ஆன்சர் அதுதான். Manju takes 16 days to complete the work. She works with her friend Jenny. They complete in 12 days. How many days Jenny alone? இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 48 வரும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வரும், இதை டிவைட் பண்ணால் 4. ஸோ 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணால் 4, இதில் மஞ்சு மட்டும் 3. அப்போ ஜெனி பார்த்திங்கன்னா 1 தான். 4ல் 3 போச்சுன்னா 1. ஸோ 48/1 48 தான் ஆன்சர். ஈஸியான சம்ங்க. நெக்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு இதை டிவைட் பண்ணோம். அப்போ எதுனா வரும், கீழே வந்துடும். ஸோ 10^9 10² பை 10^3. 11 3 மைனஸ் பண்ணால் 10^8 தாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் இஸ் 22. சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் கேட்டிருக்காங்க. வாட்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 2πr தான் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேங்களா. ஸோ r is equal to 7/2. தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். இதே ரேடியஸில் கேட்குறாங்க. ஸோ செமி சர்க்கிளுக்கு ஏரியா 5r²/2. ஸோ 22/7 r²ங்கிறது 7/2 × 7/2 × 1/2. 7 7 அடிச்சிடலாம். 2 அடிச்சிங்கன்னா எவ்வளோங்க வரும், 11. 11 × 7 77/4. ஆக்சுவலாக இந்த 4 போட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன வரும்னா, இந்த ஹார்ட் நம்பர்ஸ் இருக்கிறதுனால 1.25 இல்லை 0.75 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆப்ஷனில் இது 1 தான் இருக்குது. அதே மாதிரி 4 20 சார் 80 அது கீழே தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 19.25 இதுதான், சால்வ் பண்ண தேவையில்ல. LCM of two numbers 168 and HCF of two numbers 6. One number is 24, other number. இது நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு ஸ்லைட்லையும் பார்த்தா வரோம், ஒவ்வொரு டைம் கேட்டு தான் இருக்காங்க. LCM and HCF is equal to product of two numbers. 168 × 6 is equal to 24 × x. இதை அடிச்சிங்கன்னா 4 தடவை வரும். இதை அடிச்சிங்கன்னா 32, சாரி 42. 4 times 16, 8 times 42. 78 books, 114 crayons, 141 notes were distributed to children equally. 78 புக்கு எத்தனை சில்ட்ரன்ஸ் தெரில, ஒவ்வொரு சில்ட்ரன்ஸுக்கும் கொடுக்குறாங்க, ஈக்குவலாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 6 were left in undistributed each. எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்கில், கிரையானில், நோட் புக்கில் எல்லாத்துலேயுமே 6 மிச்சம் இருக்குன்றாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா 78ல் 6 மிச்சம் இருக்குல்ல, அதை எழுதுங்க. புக்கு க்ரையான்ஸ் பார்த்திங்கன்னா 114 6 மைனஸ் பண்ணிங்கன்னா 108 கிடைக்கும்.
நோட் புக்ஸில் 6 மைனஸ் பண்ணிங்கன்னா 135 கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கு ஆட் பண்ணால் 9 வரும், இது ஆட் பண்ணால் 9 வரும், இது ஆட் பண்ணால் 9 வரும். ஸோ 9 போட்டிங்கன்னா 8 1 2 வரும், 1 5 வரும். ஓகே, இது என்னன்னா இது 9 சில்ட்ரன்ஸ். ஒவ்வொரு சில்ட்ரன்ஸுக்கும் 8 புக் கிடைக்குது, 12 கிரையான் கிடைக்குது, 15 நோட் புக்ஸ் கிடைக்குது. ஸோ அவங்க கேட்குறது நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் தான். ஸோ 9 தான் ஆன்சர். ஓகே, இந்த சம் ரொம்ப ஈஸி தாங்க. பேஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது 6. எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய் பை 2. ஒய்யோட எக்ஸு 2 அதிகமாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 4 2 தாங்க இருக்கும். ஈக்குவேஷன்லாம் போட வேண்டாம், 6 தானே இருக்குது. ஸோ ஃபைண்ட் எக்ஸ் அதான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் 4. நெக்ஸ்ட் போர்ட் மாஸ்டர் படி இதை ரிவர்ஸ் பண்ணி எழுதணும். 12 by 13 285 by 96. இதை டிவைடாக மாற்றணும்னா மல்டிப்ளிகேஷன் மாற்றணும்னா ரிவர்ஸ் பண்ணணும். 169 by 171. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இது 13 ஸ்கொயர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12 டேபிளில் இது 8 டைம்ஸ் வரும். அடுத்து 8 வேண்டாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு எப்படி எழுதலாம்னா 50 35க்கு வந்து 7 தடவை வரும். இந்த மாதிரி எழுதலாம். 57ங்கிறது பார்த்தீங்கன்னா 19. 19 3 சார் தான் அது. இது 19 9 சார். ஸோ இதை அடிச்சிங்கன்னா 19 அடித்தா இங்கே 9 வரும். இங்கே 19 அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ் வரும். திரும்பவும் இதை அடிச்சிங்கன்னா 3 வரும். ஸோ 5 3 13 சார் 65. இங்கே வந்து 24. ஸோ 2 times 48 3 times 72 போயிடும், எக்ஸ்ட்ராவாக போகுது. அப்போ என்னன்னா 48க்கு பதிலாக 17 by 24. ஸோ ஆக்சுவலாக இதுதாங்க. I take a book from a library containing 378 pages to return in a week. ஒரு வாரத்தில் தரணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு நாளைக்கு 14 பேஜ் ஒரு ஹவருக்கு. சார் ஒரு ஹவருக்கு 14 பேஜ்க்கு அவர் ரீட் பண்ணுறாரு. 3 ஹவர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு ரீட் பண்ணுறாருன்னா ஹவு லாங் ஷுட் இட் ரினியூட் ஸோ தட் த புக் கேன் பி ஃபுல்லி ரீட்? எவ்வளோ நாளில் அது திரும்ப தர முடியும் ஃபுல்லாக ரீட் பண்ணால்? அவங்க என்ன கேட்குறாங்க, மொத்தம் 378 பேஜ் இருக்குது. இவரால் 14 பேஜ் ஒரு மணி நேரத்தில் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். ஸோ 14 பேஜ் 3 மணி நேரம் இவர் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். இது போட்டாலே அவர் எத்தனை டேன்னு வந்துடும். 3 அடிச்சிங்கன்னா 1 2 6 வரும். 14 9 சார் தான் இது. ஸோ 9 3 வரும். அவங்க கேட்குறது இன் அ வீக் டைம் how long should be renewed? ஸோ இவரால் 9 டேஸில் படித்து முடிக்க முடியும். ஆனால் அவங்க வந்து ஒரு வீக்கில் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. அப்போது அவருக்கு 7 நாள் மேலே 2 நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ரினியூவல் பண்ணணும். அவர் 2 நாள் ரினியூவல் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோதாங்க ஆன்சர். எக்ஸ் சோல்ட் பை ஷாப் கீப்பர் ஓவர் எ வீக். மேலே ஒரு டைம் எதுக்கும் படிச்சிங்க. எக்ஸ் சோல்ட்ஸ் இன் டசன்ஸ். ஓகே, ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ விற்கிறான்னு சொல்லிட்டாங்க. த ப்ரைஸ் ஆஃப் அன் எக் வாஸ் ஃபார் 2.50. ஹவு மச் மோர் டிட் ஹி ஏர்ன் ஆன் ஃப்ரைடே தட் ஆன் மண்டே? அதாவது மண்டேக்கும் ஃப்ரைடேக்கும் எவ்வளோ அதிகமாக ஏர்ன் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இங்கே வந்து 2 டசன், இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. மண்டேவோட ஃப்ரைடே 2 டசன்னா 2 × 12ங்களா 24 முட்டை எக்ஸ்ட்ரா விற்பாங்க. ஒரு முட்டை 2 ரூபான்னா 5/2ன்னு போட்டுங்க. அப்போ எவ்வளோங்க? how much more did he earn on Friday? sorry, ஆஃப் அன் எக்கு தானே 2 ரூபா. மண்டேவோட 24 முட்டை 2 டசன்
கரெக்டாக தான் போட்டேன். 2 டசன் 12 ரூபா, ஒரு நாளைக்கு 12 முட்டைனா ஒரு டசனுக்கு. ப்ரைஸ் ஆஃப் த எக் ரெண்டு டசன் தான் போட்டேன். 2 12 2,000 60 ரூபா பண்ணுமா? வெறும் 2 எக்குன்னு போட்டு இப்படி தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. வெறும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் 2 ஒரு நாள் ஒரு முட்டைக்கு 2,000 ரூபா அப்படி கொடுத்துட்டானோ. ப்ரைஸ் ஆஃப் ஒன் எக்னே கொடுத்துட்டான். 60 ரூபா தானே. சரி டசன் கொடுத்துருக்கான். இந்த சம் தானே அது, அதே சம் தானா? ஒழுங்கு ஆன்சர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லாமே தப்புன்னு சொல்லிடுது. ஸோ ஆன்சர் மட்டும் சொல்லிடுது கரெக்டாக. ஓகே, இப்படி பார்த்தீங்கன்னா 12 5 சார் 60 தாங்க வரணும். இவங்க 25 இதெல்லாம் தான் கொடுத்துருக்குறாங்க. மேபி இந்த இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்கிரிபன்சி ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க கொடுத்த டேட்டாவில் ஆன்சர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்சர் 60 தான். மீன் ஆஃப் த மார்க் ஸ்கோர் பை 12 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் 67.4. ஆவரேஜுங்க 12 பேருக்கு 67.4ன்னு சொல்கிறாங்க. அனதர் கிளாஸ் 15 பேருக்கு 72.3ன்னு சொல்கிறாங்க. கம்பைண்டாக எவ்வளோன்னு கேட்குறாங்க 2 பேருக்கு சேர்த்து. ஸோ என்ன பண்ணுங்கள், மினிமம் மார்க்ஸ் ஆவரேஜ் இதுதான் எல்லாருக்கும் எடுத்துங்க. எக்ஸ்ட்ரா இவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாடுங்க. எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குன்னா இவங்களுக்கு மைனஸ் பண்ணிங்கன்னா 9 வரும். 11 கீழே போச்சுன்னா 4.9 எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 4.9 எத்தனை பேருக்கு இருக்குன்னா 15 பேருக்கு இருக்குது. ஓகேங்களா? அது எத்தனை பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணோன்னா மொத்தம் இருக்கிற எல்லாருக்குமே ஸ்ப்ளிட் பண்ணணும். 27 அடிச்சிங்கன்னா 5 9. அதையும் பார்த்தீங்கன்னா 67.4 இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், 24.5 வரும் பை 9. இது எவ்வளோங்க வரும், 2 தடவை வரும். 18 65க்கு 7 10க்கு 1 அது மேலே போயிட்டே இருக்கும், விட்ருங்க. 67.4 ஆட் பண்ணிங்கன்னா 60 லாஸ்ட்டில் 0.1 4ம் 7 ஆட் பண்ணிங்கன்னா 11. இந்த 1 வச்சுங்க 70.11. ஆனால் அப்ராக்சிமேட்டாக இந்த தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால நிறையா இருக்கிறதுனால இது போட்டுங்க 70.12 அப்ராக்சிமேட். இதாங்க ஷார்ட்கட்டு, இதுக்கு மேலே வேறு கிடையாது. A man walks a certain speed and reaches his destination, which is 6 km in 1 hour 20 minutes. If he runs the same distance in 1 hour 20 minutes, what is the difference in speed? என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வாக்கிங்கில் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடுங்கிறது டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 40 minutesனால் 40/16 எழுதணும். 2/3 1 2/3 எவ்வளோ வரும்னா 5/3. ஓகேங்களா? இதுதான் வாக்கிங் போன ஸ்பீடு. 18/5 3/5. இப்போ என்ன பண்ணுறாரு, சேம் டிஸ்டன்ஸை 1 hour 20 minutes சொல்கிறாங்க. 20 minutesனால் 20/30 60 அடிச்சிங்கன்னா 1/3 வரும். 1/3 எப்படி எழுதலாம்னா 4/3ன்னு எழுதலாம். 3 2 வரும். ஸோ 9/2 4 1/2 தாங்க அவங்க கேட்குறது. டிஃப்ரென்ஸ் இன் ஸ்பீடு இதை 3.6ன்னு எழுதலாம், இதை 4.5ன்னு எழுதலாம். ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 0.9 கிலோமீட்டர் வரும். தாங்க ஆன்சர். sin 90 மைனஸ் θங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலாங்க காஸ் θ. ஓகே, இது மைனஸ் இருக்கிறதுனால இதுதான் ஆன்சராக இருக்கும். இது ஒரு ஃபார்முலா தான். இல்லாட்டினா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். x² + y² + 2xyன்னு வரும். இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா x²
ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xyன்னு வரும். ஸோ மைனஸ் இருக்கிறதுனால இதை மாற்றிக்கலாம், மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஸோ இது கேன்சல் ஆயிரும், இது 4xyன்னு வரும். பட் ஃபார்முலா அது நோட் பண்ணிங்க. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 42, எல்பிங்கிறது 42ன்னு கொடுத்துட்டாங்க. லென்த்து 7, ஸோ இதுக்கு 7 கொடுத்துட்டாங்கன்னா பிரெட்த் எவ்வளோங்க வரும் 6. ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர். லென்த்து 7னா பிரெட்த்து 6. இது 14, 26. By selling 20 cycles, Vinay incurs a loss equal to selling price of 2 cycles. 20 சைக்கிள் விற்கும்போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு 2 ப்ரைஸோட நஷ்டமாகுது. அப்போனா அந்த 2 விற்றுருந்தா அவர் அந்த காஸ்ட் ப்ரைஸை அட்டைன் பண்ணியிருப்பார். அப்போ 22 சைக்கிள் தான் அவரோட காஸ்ட் ப்ரைஸ். லாஸ் வந்து அந்த 2 சைக்கிள் இன்ட்டு 100 1/11. 1/11க்கு ஷார்ட்கட் 9/11%. 90 9 தடவை வரும் 99, மீதி 1/11. மக்க பண்ணிங்க 1/11 1/9லாம். A politician distributed 285 kg of sugar among the people of a village counting 1487. Find out how much sugar does each person get. ஈஸிங்க, மொத்தம் 1487ங்களா. எவ்வளோ கொடுக்குறாங்க? வெறும் 285 kg தான் தராங்க இவ்வளோ பேருக்கு. அப்போ என்ன பண்ணோம், அந்த 285 kgயை மேலே எழுதணும், டிவைடட் பை இது எழுதணும். பார்க்கும்போது என்னங்க தெரியுது, கண்டிப்பாக ஒருத்தங்களுக்கு எல்லாமே கேஜியில் தான் இருக்குது. இத்தனை பேர் பிரித்தாங்கன்னா 200 கிலோ 1400 கிலோ இருந்தால் தான் 1 கிலோவே வரும். 200 இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்குமே அரை கிலோ கூட கிடைக்காது. 700 kg இருந்தால் தான் அரை கிலோவே கிடைக்கும். ஸோ அதை வச்சு பார்த்திங்கனாலே இதெல்லாம் வரவே வராது. எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது, இது மட்டும் தான் பாயிண்டில் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும். Yas sells vegetables at 40 per kg and incurs a loss of 10%. என்ன சொல்கிறாங்க, 40 கிலோ விற்கும்போது அவருக்கு 40 ரூபான்னு விற்கும்போது அவருக்கு லாஸ் எவ்வளோ வருது 10%. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னா 100 அந்த லாஸை மைனஸ் பண்ணி எழுதுங்க. 400/9 தான் அவரோடது காஸ்ட் ப்ரைஸ். The total incurred is 144. What is the weight of the vegetables sold? என்னன்னா 10% லாஸ், அதுதான் இந்த 144 ரூபா. ஓகே, அது வந்து 90%னா ஏன்னா லாஸ்ட்லாம் நாங்கள் எடுத்துருக்காங்க 90% தான். அப்போ 144 × 9 போடுங்க, டிவைடட் பை இந்த 40 கிலோ இது போட்டால் வந்துடும். என்ன வரும்னா 4 அடிச்சிங்கன்னா 10, 36 × 9 போட்டிங்கன்னா 54க்கு 5 27 324/10 வரும். 32.4 தான் கிலோ. என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் தேவையில்லை. 10% அமௌண்ட் தான் இந்த 144 ரூபா. லாஸ் 10%னால 90% தான் விற்றுருப்பாங்க. அது எவ்வளோன்னு பாருங்கள், × 9. ஸோ அவங்க எவ்வளோ கேஜி விற்றாங்களோ அது டிவைட் பை 40 போட்டால் ஆன்சர் வந்துடும். 1 டன்னுங்கிறது 1000 கிலோங்க. சூர்யா சொல்லுவாங்களா 1.5 டன் வெயிட்னா 1500 கிலோ, அந்த மாதிரி தான். ஸோ 1.08னா × 1000 போட்டிங்கன்னா 3 பாயிண்ட் தள்ளி வரும். ஸோ 1080. 1 + tan square θ, இது ஆக்சுவலாக சீக்கன் ஸ்கொயர் θ. இதோட ஃபார்முலா தாங்க. sin square θ + cos square θங்கிறது 1, 1 + tan square θங்கிறது சீக்கன் ஸ்கொயராக, 1 + cot square θன்னு வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா கொசிகன் ஸ்கொயர் θ. x is an even number, what is the consecutive odd number கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போது 5 இருந்தால் நெக்ஸ்ட் நம்பர் 6, நெக்ஸ்ட் 7.
ஸோ இது ஈவன் நம்பராக இருந்தால் இதுக்கு அடுத்த நம்பரே தானே ஆட் நம்பரு. ஸோ இதோட அடுத்த நம்பர் என்னவோ அங்கே இருக்கும். ஒரு நம்பரை தள்ளி போட்டாலே போதும். x+1 தாங்க. இதுவே கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்னு கன்சிக்யூட்டிவ் நம்பர்னு கேட்டிருந்தாங்கன்னா x+2ன்னு போட்டிருக்கணும். ஏன்னா டிஃப்ரென்ஸ் 6, 8, 10 வந்திருக்கும். அப்போ 2 இன்க்ரீஸ் ஆகும். ஆட் நம்பராக இருந்தாலும் 2 தான் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க என்ன கேட்குறாங்க, ஈவன் நம்பர் அடுத்த ஆட் நம்பர் எப்போ வரும், அடுத்த நம்பரே தான் வரும், x+1. How many liters of water can be stored in a tank 1 meter length, 1/2 meter breadth, 1/2 meter tall? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் க்யூபுங்கிறது 1 ml. 1000 சென்டிமீட்டர் க்யூப் தான் 1000 ml 1 லிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இதாக மாற்றிடுங்க, சென்டிமீட்டருக்கு 1 மீட்டர்னா. ஏன்னா லென்த்து பிரெத்து ஹைட்டு வால்யூம் LBH. ஸோ லென்த்து 100 சென்டிமீட்டருங்களா, 1 மீட்டர்னா. இதோட ஹாஃபு 50, இதோட ஹாஃபு 50. ஸோ என்ன வரும், 25, 1, 2, 3, 4 0 வருது. அவங்க 1000 ml தான் 1 லிட்ரு. அதை நீங்கள் டிவைட் பண்ணாலே போதும், ஏன்னா இது சென்டிமீட்டர் க்யூப். அந்த 1000 டிவைட் பண்ணாலே போதும். 3 0 அடிச்சிருங்க, 250 தான் ஆன்சர். Manu sold a dozen watches for some amount and made a profit of 16%. Find the cost price of the watches. ஓகே, அவங்க வாட்சஸ் தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதோட கம்மியாக, இதோட அதிகமாக போகாது. அவங்க காஸ்ட் ப்ரைஸ் கேட்கும்போது ப்ராஃபிட்டோடு சேர்த்து தான். ஸோ ஆல்ரெடி போட்டதுங்க. ஓகே, இதெல்லாம் வராது. ஸோ இது ஆல்ரெடி சால்வ் பண்ண சம் தான். ஸோ 1250 ஒரு கரெக்டாக வந்தது, ஆல்ரெடி வந்து சால்வ் பண்ண சம் தான். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூனா அது எத்தனை, இப்போது 526னா இது 500, இது 20. ஸோ இது 20, இது 500, இந்த மாதிரி சொல்லுவாங்களே. இது வெறும் 6. அந்த மாதிரி 9ங்கிறது இது எந்த இடத்துல இருக்குன்னா 9301. சொல்லும் போதே 9000 தான் சொல்கிறோம். ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா வெறும் 9. அவங்க என்ன கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ். 9000ல் 9 போச்சுன்னா 8991. ஈஸியான சொன்னாங்க. The sum of two numbers is 437 and their products is 21982. Find the numbers. இந்த மாதிரி சம்ஸ்லாம் இந்த x+y போடணும். இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டு இந்த நம்பர்ஸ்க்கு நடிக்கிறத விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் தான். ஏன்னா ஒரு சின்ன லாஜிக்ஸ் இருக்குது. என்னென்னா இது எந்த மல்டிபிள் ஆகும், 10, 20, 22. சாரி 10, 22. ஸோ என்னன்னா 3ங்கிறது இங்கே இல்லவே இல்லை. 2 நம்பர் மல்டிபிள் பண்ணால் இதை கண்டிப்பாக 3 இருந்தால் கண்டிப்பாக வந்திருக்கும். 3யோ 9ஓ இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 399 கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வரவே வராது. அதே மாதிரி 3 மட்டும் செக் பண்ணுங்கள், இது வரல, இதுவும் வரல. ஸோ இருக்கலாம். இதுவும் 58, 379, இதுவும் இல்லை. இங்கே 114 ஆட் பண்ணால் 6 வந்துருச்சு. ஸோ இதுவும் கிடையாது. அதுவும் இல்லாமல் 437ங்களா, ஆட் பண்ணால் 437 வருதான்னு பார்த்துங்க ஒரு டைம். அதுக்கப்புறம் 2 நம்பர் மல்டிபிள் பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட் என்னங்க வருது, 2 வருது. யூனிட் டிஜிட் செக் பண்ணுங்கள். இங்கே 5 2s are 10. இதோட லாஸ்ட் டிஜிட் 0 வரும். ஸோ இதுவும் கிடையாது. ஸோ 8 9s are 2. ஓகே, உங்களுக்கு அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். வேணால் செக் பண்ணிங்க. 50 + 8 × 379. 50னா இதை 2ஆல் டிவைட் பண்ணி லாஸ்ட்டில் 2 0 சேர்த்துங்க. 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 6 வரும். மீதி 19க்கு 9 வரும், 50. இது இன்ட்டு 8 போட்டிங்கன்னா 72க்கு 7 மிச்சம் 56 63 63 6 24 30. கரெக்டாக 2 வரும், 8 வரும், 9 சாரி 30 தான் வந்துச்சா, 8 4 24. ஓகே, இது வரைக்கும் சால்வ் பண்ணும்போதே இது வந்துருச்சு. சாரி, சாரி இந்த இடத்துல 8 வரும்.
2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 மீதி 8 வரும். ஸோ 21982. ஸோ இதுதாங்க வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். உள்ளே போய் சால்வ் பண்ணிங்கன்னா லேட் ஆகும். இதுதான் பெட்டர் மெத்தட். பேங்கர் அக்ரீஸ் டு லெண்ட் எ லோன் அரவிந்த் 2,38,000. சாரி 2 lakhs இல்லை 2,38,75,000 இது வாங்குறாங்க. விச் ஃபால்ஸ் ஷார்ட் ஆஃப் 87% ஸ்டார்டிங் த பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ லோன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இருந்தாலுமே அவளுக்கு 17% ஷார்ட் ஆகுது. அப்போனா இது எவ்வளோனா அந்த 83% தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஹவு மச் மோர் லோன் ஷுட் ஹீ நீட்? என்ன எவ்வளோ? இன்னொரு 17% தேவை. அப்போ என்ன பண்ணோன்னா இந்த 1% கண்டுபிடிச்சி அந்த 83 கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த நம்பரோட 83 17% வேணும்னா 17%. ஸோ இந்த நம்பர் பை 83 இன்ட்டு 17 போடணும். ஸோ 2,38,000. இதை சால்வ் பண்ணால் தான் ஆன்சர்ஸ் வரும். ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ப்ரைம் நம்பருங்க. ஸோ கண்டிப்பாக லென்த்தாக தான் வரும். 83 வந்து கண்டிப்பாக இது லென்த் ஆகும். இது டைம் ஆகிற சம்ஸ் தான். 83 பார்த்திங்கன்னா இது ஒரு 2 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ் போட்டால் 249 வரும். ஸோ ஓரளவுக்கு அந்த 2 டைம்ஸாக வரும். அடுத்து ஒரு 9 வரும். ஸோ 2917 சார் கிட்ட நிறையா நம்பர்ஸ் வரும். ஆக்சுவலாக 28 கிட்ட வரும். 28 × 17 இது ஒரு இதுக்கப்புறம் ஒரு 4 நம்பர் கிட்ட வரும். இவ்வளோ பெருசாக இருக்குன்னா ஒரு 4 நம்பர் வரும். ஒரு 2,17,000 இன்ட்டு 28 × 17 கிட்ட எது வருதுன்னு பாருங்கள். ஓரளவுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் இருக்கும் என்னோடய கணிப்பு. என்னென்னா இங்கே ஒரு 4 டிஜிட்ஸ் வரும். சாரி 28 போட்டு 2 3 4 வரும் இன்ட்டு 17. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இன்ட்டு 17 போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும். கண்டிப்பாக டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த இடத்துல அங்கே 4 டிஜிட்ஸ் இருக்குங்களே அதை விட்டுருங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். 28,817 சார் அதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது 30 இருந்தால் 510 வரும். ஓகேங்களா? அப்போ 510க்கு மேலே இருக்குது 30 இருந்தாலே இதை எலிமினேட் பண்ணிடலாம். 30 இருந்தால் தான். அதை வச்சு தான் நான் சொன்னேன். அதுவும் இல்லாமல் 437 வராது. ஏன்னா அந்த நான் 510 சொன்னல 30 இருந்தால் அதே 234 510ல் 34 போச்சுன்னா அந்த 480 கிட்ட வரும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ அது இங்கே தான் இருக்குது. ஸோ இது வரல. அப்போது ஆப்ஷன் ஏவாக தான் இருக்கும். அதுவே போட்டு போகலாம். இவ்வளோ லென்த்தான சம் தாங்க.